இஸ்லாத்தில் தூங்கும் முன் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை இரவு சுன்னா அல்லது தஹஜுத் வழக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது பல்வேறு வழிபாடுகள் மற்றும் பிரார்த்தனைகளை உள்ளடக்கியது. இது முஸ்லிம்கள் தூங்குவதற்கு முன் செய்ய ஊக்குவிக்கப்படுகிறது. செயல்முறையின் படிப்படியான நடைமுறை இங்கே. இஷா தொழுகையை நிறைவேற்றுதல். இரவு சுன்னாவை தொடங்கும் முன் இஷா இரவு தொழுகையை நிறைவேற்றுவது முக்கியம். இது முஸ்லிம்களின் 5வது கடமையான தொழுகையாகும். சூரா அல்-முல்க் ஓதுதல். குரானில் இருந்து சூரா அல்-முல்க் அத்தியாயம் 67 ஓத பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயம் அல்லாஹ்வின் படைப்பின் மகத்துவத்தையும் அதைப் பற்றி சிந்திக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. சூரா அல்-சஜ்தா மற்றும் சூரா அல்-இன்சான் ஓதுதல். சூரா அல்-முல்க் ஓதியதன் பிறகு சில அறிஞர்கள் சூரா அல்-சஜ்தா அத்தியாயம் 32 மற்றும் சூரா அல்-இன்சான் அத்தியாயம் 76 ஆகியவற்றையும் ஓதுமாறு பரிந்துரைக்கின்றனர். இந்த அத்தியாயங்கள் வணக்கம், நன்றியுணர்வு மற்றும் அல்லாஹ்வின் முன் பொறுப்புக்கூறல் போன்ற கருத்துக்களை எடுத்துக்காட்டுகின்றன. பிரார்த்தனைகள். துவா. தூங்குவதற்கு முன் முஸ்லிம்கள் அல்லாஹ்விடம் உண்மையான பிரார்த்தனைகளில் ஈடுபட ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மன்னிப்பு கேட்பதற்கும் தீங்கு விளைவிப்பதில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் நன்றியை வெளிப்படுத்துவதற்கும் தனிப்பட்ட கோரிக்கைகளை வைப்பதற்கும் இது ஒரு நேரம். இது அல்லாஹ்வுடன் தொடர்பு கொள்ளும் ஒரு நெருக்கமான தருணம். பாதுகாப்பை தேடுதல். முஸ்லிம்கள் தூங்கும் முன் சூரா அல்-பகராவின் கடைசி 2 வசனங்களை அத்தியாயம் 2 வசனங்கள் 285 முதல் 286 வரை ஓதுமாறு ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இந்த வசனங்கள் பல்வேறு தீங்குகள் மற்றும் துரதிர்ஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பை வழங்குவதாக நம்பப்படுகிறது. வலது பக்கமாக தூங்குதல். கிபிலாவின் பக்கமாக உங்கள் வலது பக்கமாக தூங்க பரிந்துரைக்கப்படுகிறது. இது முஹம்மது நபி அவர்களின் நடைமுறையை அடிப்படையாகக் கொண்டது. ஃபஜ்ர் தொழுகைக்காக எழுந்திருத்தல். இது தூங்குவதற்கு முன் ஒரு படி இல்லை என்றாலும் ஃபஜ்ர் விடியல் தொழுகையை செய்ய முஸ்லிம்கள் விடியற்காலையில் எழுந்திருக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொழுகை புதிய நாளின் தொடக்கத்தை குறிக்கிறது மற்றும் வழிபாட்டின் இன்றியமையாத செயலாகும். இந்த நடைமுறைகள் இஸ்லாத்தில் பரிந்துரைக்கப்பட்டாலும் அவை கட்டாயமில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் இந்த நடைமுறைகளை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள், ஆனால் இந்த செயல்களின் பின்னால் உள்ள நோக்கமும் நேர்மையும் வெறுமனே இயந்திரத்தனமாக அவற்றை செய்வதை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இஸ்லாத்தின் அனைத்து கடமைகளையும் அணுவணுவாக பின்பற்றி நடக்க அருள் புரிவானாக.